இல்லற வாழ்க்கை இப்படி இருக்கும். பணம் இருக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்காதீங்க. பிரபல மருத்துவர் வேதனை. தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா வலம் வந்த நடிகர் நெப்போலியன் பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியமில்ல. எல்லார்கிட்டயும் அன்பா பழகக்கூடிய இவரு நடிப்புத்துறை மட்டும் இல்லாம அரசியல்லயும் களமிறங்கி வெற்றிய பெற்றவரு. திரையுலகத்துல ரொம்பவும் சிறந்த ஹீரோவாவும், வில்லனாவும் களை கட்டிட்டு வந்த இவரு, ஜெயசுதா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு தனுஷ் அப்புறம் குணால் அப்படிங்கிற 2 மகன்கள் இருக்காங்க. இதுல தன்னோட முதல் மகனான தனுஷுக்கு சூடோ மஸ்குலார் டிசீஸ் அப்படிங்கிற தசை சிதைவு நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தன்னோட மகனோட எதிர்காலத்தை கருத்துல வச்சுக்கிட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அமெரிக்கா போய் குடியேறி அங்க பிசினஸ் மேனா வலம் வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட மூத்த பையன் தனுஷ் சிறப்பான முறையில தன்னோட படிப்பை முடிச்சுட்டு பணியாற்றக்கூடிய வேலையில இப்போ 25 வயசான இவரு உயிரோட இருக்கிறதே ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய நோயோட தாக்கம் அப்படிப்பட்டது அப்படிங்கறத மருத்துவர் காந்தராஜ் சமீபத்தி பேட்டி ஒண்ணுல சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சியில தள்ளியிருக்காரு. 25 வயசு வரைக்கும் வாழ்ந்ததே ஒரு ரொம்ப பெரிய சாதனையா தான் இருக்கும் அப்படின்னும், இந்த நோயோட தாக்கத்துல இருந்து யாரும் இதுவரைக்கும் இந்த வயச எட்டுனதே இல்ல அப்படிங்கிற உண்மையையும் பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நடக்கிறதே ரொம்பவும் கஷ்டமா இருக்கக்கூடிய நிலையில அவரு இல்லற வாழ்க்கைக்கு உகந்தவரா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஆணித்தனமான உண்மைய சொல்லி இருக்கிறதோட, கல்யாணம் பண்ண ஏத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு இது தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது பத்தின கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சே அதுக்கு உடன்பட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருந்தா, அது பத்தி நாம எதுவும் பேச முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தன்னை புரட்சிகரமா வெளிப்படுத்தக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அந்த வரிசையில அக்ஷயாவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பாரம்பரிய நோயான இதுக்கு ஆங்கில மருத்துவத்துல எந்த விதமான சிகிச்சையும் இல்லாத நிலையில சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டது மூலமா ஆயுட்காலத்தை பெற்றிருக்கலாம். அப்படியே இருந்தாலும் இது நித்திய ஆயுசு பூரண கண்டம் அப்படிங்கிற கதைதான். எப்ப வேணுமானாலும் எது வேணும்னாலும் நடக்கலாம். இன்னைக்கு அறிவியல் இவ்வளவு வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில ஒருவேளை செயற்கை முறையில குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த பேட்டியில பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. கல்யாணம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைகளோட வளர்ச்சிக்காகவும் வம்ச விருத்திக்காகவும் செய்யப்படக்கூடிய நிகழ்வா இருக்கக்கூடிய நிலையில இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாத நிலையில இருக்கக்கூடிய தனுஷ எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் தெரிவிச்சாங்க அப்படிங்கிற ரீதியில பல கேள்விகள் கேட்கப்பட்டு வருது. இதுல அந்த பொண்ணு இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு உடன்பட்டு இருந்தா அது பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கறத உறுதியா டாக்டர் காந்தராஜ் தன்னோட பேட்டியில விளக்கமா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இந்த விஷயமானது இப்போ இணையத்துல வைரலா மாறிட்டு வரதோட மட்டும் இல்லாம பேசுபொருளாவும் மாறியிருக்கு. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில இருக்கக்கூடிய விவேகானந்தரோட பொண்ணு அக்ஷயா பிரபல நடிகர் அப்புறம் அரசியல்வாதியான நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷுக்கு மனைவியா பெரியவங்களால பார்த்து நிச்சயம் செய்யப்பட்டிருக்காங்க. நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் ஆஜானுபாகுவா இருப்பாரு. ஆரம்ப காலத்துல அமைச்சர் நேருவுக்கு பிஏவா இருந்ததுக்கு அப்புறமா இயக்குனர் பாலச்சந்தர் கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா திரையுலக பிரவேசத்தை செஞ்சு ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. கிழக்கு சிவக்கையிலே கீரை நறுக்கையிலே அப்படிங்கிற பாடல் வரிகள் உங்களுக்கு நல்லாவே நினைவுல இருக்கும். இந்த பாட்டுல ரொம்பவே நேர்த்தியான முறையில வெட்டருவா மீசையோட ரசிகர்கள் நிறைய பேரை கவர்ந்த நடிகர் நெப்போலியன் வில்லனாவும் ஹீரோவாவும் பல படங்கள்ல நடிச்சு அசத்தினவரு. எல்லார்கிட்டயும் அன்பா பழகக்கூடிய குணம் நிறைஞ்ச நடிகர் நெப்போலியன் ஜெயசுதா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 2 பசங்க தனுஷ், குணால் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. இதுல மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 10 வயசுக்கு மேல சுத்தமா நடக்க முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா ஆங்கில மருத்துவம் பார்த்து அது சரியாகாத காரணத்தினால தென்காசியில இருக்கிற பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு ஓரளவு குணமானாரு. அதுக்கப்புறமா தன்னோட மகன் மாதிரியே இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க தடுமாறக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல குற்றாலத்துல ஒரு மருத்துவமனையை கட்டி தந்திருக்கக்கூடிய நடிகர் நெப்போலியன் தன்னோட பையனோட எதிர்காலத்தை நினைவுல வச்சுக்கிட்டு இந்தியாவில இருந்து வெளியேறி அமெரிக்காவுல குடியேறினாரு. தமிழ்நாட்டுல அரசியல்ல சிறப்பான இடத்தை பிடிச்சிருந்த இவரு தன்னோட மகனோட எதிர்காலத்துக்காக சினிமா அப்புறம் அரசியலை விட்டுட்டு அமெரிக்கா போய் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா இப்போ கல்யாண வயசை எட்டி இருக்கக்கூடிய தன்னோட பையனுக்கு திருநெல்வேலியில பெண் பார்த்து தன்னோட மகனை விமான பயணம் செஞ்சு வர முடியாத நிலையில வீடியோ கான்பரன்ஸ்ல நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த பொண்ணு பார்த்த உடனே இந்த பொண்ணையும் தன்னோட மகனையும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பேச வச்சு அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட முழு ஒப்புதலின் பேர்ல தான் இந்த கல்யாணம் நடக்குது. தன்னோட பையன் பத்தின முழு உண்மையும் நெப்போலியன் குடும்பத்தார் அந்த மணப்பொன் வீட்டுக்கு சொன்னதுக்கு அப்புறமா அக்ஷயா வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அவரோட பையன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில இணைஞ்சாரு. விமான பயணம் மேற்கொள்றதுல கொஞ்சம் அலர்ஜி குணாலுக்கு இருக்கிறதுனால அவங்க கல்யாணத்துக்காக சொகுசு கப்பல்ல பயணம் பண்ணி தமிழகம் வந்து கல்யாணத்தை நடத்தலாம். இல்லனா கல்யாணம் அமெரிக்காவுல நடக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்த பயில்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த கல்யாண ஜோடிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா ரசிகர்கள் நிறைய பேரு தனுஷ் அப்புறம் அக்ஷயாவுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க.